கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால ஜீசஸ் கிறிஸ்ட் மிராக்கிள் மினிஸ்ட்ரி யூடியூப் சேனல் பார்க்குற அனைத்து உள்ளங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுதரும் இனிய குடும்ப வாழ்வுங்கிற தலைப்பில் என்ன கொண்டு பரிசுத்த ஆவியானவர் உங்களோட பேசுகிறாங்க. இந்த வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுங்க. இந்த வார்த்தையின்படி உங்களை வாழ அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஏதேன் குடும்பம் மகிழ்ச்சியும் குடும்பம் தேவனாகிய கர்த்தர் கட்டாயமாக வாழ வைப்பாங்க. இப்போ நம்ம ஜெபத்தை குறித்து தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கும் ஜெபத்தை குறித்து வியாதி எப்படி வருது, இன்னொரு வியாதி எப்படி வருது, அந்த வியாதியிலேருந்து நீங்கள் எப்படி விடுதலை பெறலாம் அப்படிங்கிற ஒரு செய்தி இன்னைக்கு ஆவியான என்ன கொண்டு உங்களோட பேசுவாங்க. நம்ம அந்த வசனத்தை பார்ப்போம். கலாத்தியர் 3:13, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்காக நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் அப்படின்னு வசனம் போட்டிருக்கு. நீங்கள் எல்லோரும் நினைக்கலாம், என்ன வியாதின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு வசனத்தை படிக்கார அப்படின்னு நீங்கள் எல்லோரும் நினச்சலாம், யோசிக்கலாம். ஆனால் இந்த வசனத்துக்கும் நான் சொல்கிற வியாதிக்கும் கண்டிப்பாக ரிலேட்டட் இருக்குங்க. எதுக்குன்னு சொல்கிறேன்னா, இன்னொரு வசனம் நான் படிக்கிறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும். யாத்ராமம் 34:7 படிக்கிறேன். 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். அப்போ மோசைட்ட கர்த்தர் என்ன சொல்கிறாரு, நீ ஒரு பாவம் பண்ணிட்டேன்னா அந்த பாவம் என்னது, உனக்கு 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் உன்னுடைய பாவங்கள் அக்கிரமல் உன்னுடைய பிள்ளைகளோட பிள்ளைகள் வரைக்கும் கர்த்தர் என்ன செய்வாங்க, விசாரிப்பாங்க, அதுக்கு நியாயம் செய்வாங்க அப்படின்னு இந்த வசனத்தில் மோசைட்ட கர்த்தர் சொல்லியிருக்காங்க. அது இப்போ நான் எதுக்கு இந்த வசனம் படித்தோம்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிலவங்களுக்கு முன்னோர்கள் செஞ்ச அந்த பாவம் சாபமாகி அதனால கூட வியாதி வருதுங்க. இது உண்மையாக நடந்த சம்பவம். ஏன்னா இப்போ அதுக்கு உதாரணத்துக்கு உங்களுக்கு பைபிளில் கூட நான் சொல்லுவேன். அந்த எசேக்கியா ராஜா குறித்து நான் உங்களுக்கு இதுக்கு முந்தின வீடியோவில் சொல்லியிருந்தேன். எசேக்கியா ராஜாவோட அப்பா என்ன செஞ்சிருப்பார், கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செஞ்சிருப்பார். அவருடைய அதுக்கு முன்னாடி பிதா என்ன செஞ்சிருப்பார், நன்மையானதை செஞ்சிருப்பார். அதுக்கு முன்னாடி பிதா பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சிருப்பார், தீமையான காரியங்கள் செஞ்சிருப்பார், ஆண்டவருக்கு கோபமுற்ற காரியத்தை செஞ்சிருப்பார். பாவத்தில் அந்த மக்கள் என்ன செஞ்சிருப்பார், பாவத்தில் கொண்டு போயிருப்பார். அப்போ அவங்களோட தலைமுறைகள் பார்த்தீங்கன்னா ஒரு தலைமுறை மட்டும் நன்மை, மற்ற எல்லா தலைமுறையும் என்னது, தீமைகளை தான் செய்யுது. அந்த எசேக்கியாவோட அப்பாவே என்ன செஞ்சிருக்காரு, தீமை தான் செஞ்சிருக்காரு. அப்போ அந்த தீமை செஞ்சதுனால அவரோட பிள்ளை என்ன செஞ்சிருக்காரு, எசேக்கியா ராஜா கூட என்ன செஞ்சிருக்கலாம், அந்த தீமைனால அந்த பாவம் சாபமாக இருந்தது, அவருக்கு என்ன செஞ்சிருக்கலாம், வியாதி வந்திருக்கலாம். ஏன்னா அந்த சாபம் என்னது, பாவம், அந்த பாவம் சாபமாக மாறி வியாதி வரும். அதனால கூட ஏன்னா எசேக்கியா ஆண்டோட பார்வைக்கு நன்மையானதான் செஞ்சிருக்காரு, நல்ல காரியங்களை செஞ்சிருக்காரு, ஆண்டவருக்கு பிடிச்ச மாதிரி இருந்திருக்காரு. அவர் ஒரு என்ன சொல்றது, செம்மையான பார்வையாக கர்த்தருக்கு தெரிஞ்சிருக்காரு. அப்போ அவருக்கு ஏன் வியாதி வரும்? அவங்க அப்பா என்ன செஞ்சிருக்காரு, தீமை செஞ்சு அவங்கள இஸ்ரவேல் மக்களை தீமையான வழியில் நடத்தியிருக்காரு. அதனால் வசனம் என்ன சொல்லுது, 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கப்படும். அந்த அவங்க அப்பா செஞ்ச பாவம் சாபமாக மாதிரி கூட எசேக்கியா ராஜாவுக்கு என்ன செஞ்சிருக்கலாம், வியாதி வந்திருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாவீது என்ன செய்தார், பாவம் பண்ணுறாரு. அந்த பாவம் பண்ணுறதுனால தாவீதோட பிள்ளைங்களிடத்துல என்ன செய்த கர்த்தர் விசாரிக்கிறாங்க. அது ஃபஸ்ட்டு தலைமுறையில் என்ன செய்தார், ஆண்டவர் விசாரிக்கார். அப்சலோம் என்ன செய்தாங்க, அப்சலோமும் அவனோட சேர்ந்தவங்களும் தாவீது என்ன செய்தால் அவனோட கூட்டாளியை கொன்றணும் அப்படின்னு அப்சலோம்கிட்ட சொல்கிறாங்க. அப்சலோம் என்ன செய்யறான், அதை சரி அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒத்துக்கிடுதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாவீதோடைய மகன் என்ன செய்தான், மகளை என்ன செஞ்சிடறான், கற்பழிச்சிடறான். இந்த மாதிரி அந்த குடும்பமே சீரழிஞ்சு என்ன செய்யுது, பாவத்தினால அந்த குடும்பம் என்னது பாதிக்கப்படுது. அப்போ அந்த சாபம் அவர் பண்ண பாவம், தாவீது பண்ண பாவம் சாபமாக வருது. இது நடக்குது, இது நடைமுறைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இதே மாதிரி தான் அந்த எசேக்கியா ராஜாவோட அப்பா பண்ண அந்த பாவம் என்ன செஞ்சுட்டு சாபமாக மாதிரி எசேக்கியாவுக்கு என்ன செஞ்சிரு, வியாதி வந்திருக்கு. அந்த வியாதினா வியாதி மரணக்கட்டுக்குள்ள வியாதி, மரிச்சு போகக்கூடிய வியாதி. அதுக்கு அவர் என்ன செய்தார், ஸ்தோத்திரத்தோட விண்ணப்பத்தோட என்ன செய்தார், ஆண்டவர்கிட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், முறையிடுதார். அப்போ நீங்களும் பாருங்க, இதே மாதிரி உங்களுக்கு முன்னோர்கள் உங்களுக்கு தெரியாது, ஒரு சில சகோதர சகோதரிகளுக்கு இயற்கையாகவும் வியாதி வரும், இந்த மாதிரி சாபத்தினாலே வியாதி வருது. அப்போ அந்த முன்னோர்கள் செஞ்ச அந்த பாவத்தினால உங்களுடைய 4 தலைமுறை, உங்க அப்பா அம்மா அந்த 4 அந்த 2 வழியில உள்ள 4 தலைமுறை உள்ள பாவங்கள் இப்போ இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனோ 2ஆவதோ 3ஆவதோ 4ஆவது ஜெனரேஷனில் கூட என்ன செய்யலாம், அது வியாதியாக மாறலாம். அந்த வியாதியாக வந்துட்டுனா அப்போ நீங்கள் அதுக்கு என்ன செய்யணும்னா, அந்த வியாதியிலேருந்து நீங்கள் எப்படி விடுதலையாகி வரணும்னா அதுக்கும் வசனம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன். கலாத்தியர் 3:13 படிக்கிற, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மளை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அப்போ இயேசு தான் அதுக்கு என்னது, உங்களுக்கு மருந்து. அந்த சாபத்தினால வரக்கூடிய நோய் எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலும் சரி, அந்த நோய்க்கு விடுதலை கொடுக்கக்கூடியது யாருன்னா இயேசு தான். இயேசு ஆண்டவர் ஏசப்பா நீங்கள் எங்கள் முன்னோர்கள் செஞ்ச அந்த பாவங்கள் சாபமாக மாறி இருக்கப்பா, அந்த சாபம் என்ன செய்யணும்னு தெரியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் எனக்கு எனக்காக வேண்டி
எங்கள் முன்னோர்கள் செஞ்ச பாவம் சாபத்துக்கு, உங்கள் வாழ்க்கையில் அந்த வியாதினால் வரக்கூடிய சாபத்துக்காண்டி நீங்கள் என்ன செஞ்சீங்க, சாபமாயிட்டீங்க, அதை நான் விசுவாசிக்கிறேன் அப்போ நீங்கள் விசுவாச அறிக்கைட்டு ஜெபம் பண்ணணும். அப்போ நீங்கள் சாபமாயிட்டீங்க, இன்னமும் ஓடுறது என் தாத்தா முப்பாட்டன் அவங்க ரத்தம் கிடையாது, ஏசு ரத்தம் ஓடுது. அந்த சாப கட்டுற ஏசு கிறிஸ்து நாமத்தை என் சரீரத்தை விட்டு, என் குடும்பத்தில் மகளை விட்டோ அந்த சாப கட்டுகளை நீங்கள் அறுத்துட்டீங்க, அறுத்து அதில் ஒரு விடுதலை கொடுத்துட்டீங்க. இன்னமும் ஓடுது ஏசு ரத்தம் எனக்குள்ளே ஓடுது, என் குடும்பத்துக்குள்ளே ஓடுது, என் பிள்ளைங்களுக்குள்ள ஓடுது அப்படி நீங்கள் அறிக்கைட்டு விசுவாசிச்சோடு ஜெபிக்கும் போது அந்த சாபக்கட்டில் உள்ள அந்த வியாதிகளை கர்த்தர் என்ன செஞ்சிருவாங்க, நீக்கி போட்டு இயேசுவோட பரிசுத்த ரத்தம், சுகம் உள்ள ரத்தம் உங்களுக்குள்ளேயும் உங்கள் குடும்பத்துக்குள்ளேயும் கட்டாயம் என்ன செய்யும், ஓட செய்வாங்க. இது இந்த சாபத்தினால வியாதியிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு வழி. அப்போ நீங்கள் இதுக்கு இப்படி ஜெபிக்கும். அப்போ நீங்கள் ஐயா இது உண்மை தானா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இது உண்மை, 100க்கு 100 உண்மை. இதுக்கு உங்களுக்கு உண்மையான ஒரு சாட்சியை சொல்கிறேன். எங்கள் அம்மாவுக்கு ஒருத்தவங்க சொந்தக்காரங்க டெல்லியில் இருக்காங்க. அவங்க உண்மையாக இந்த வீடியோ அவங்க கூட பார்த்துட்டு இருக்கலாம். அவங்களுடைய கணவர் கேன்சர் வியாதி இறந்து போனார். அதே வயசில் என்ன செஞ்சிச்சு, அவங்க பையனுக்கு ஃபஸ்ட்டு பையனுக்கும் அதே வயசில் அந்த கேன்சர் வியாதி வந்துட்டு. அப்போ வந்ததுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி அவங்க அம்மா எங்கள் அம்மாட்ட சொன்னாங்க. ஃபோன் பண்ணி சொல்லி என் பையனுக்கு இந்த மாதிரி வந்துருச்சு, அதனால் உன் பையனை கொஞ்சம் ப்ரேயர் பண்ண சொல்லிக்கிட்டேன். அவனுக்கு நாளைக்கு டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறோம், அதை ஆப்ரேஷன் பண்ண போகிறோம், அது எத்தனாவது ஸ்டேஜில் இருக்குது, அதனால் அவன் பொழைக்கணும், என் பையன் கொஞ்சம் வயசு பையன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நானும் அவருக்காண்டு என்ன செஞ்சேன், ரொம்ப பாரப்பட்டு ஜெபித்தேன். ஆண்டவர்கிட்ட ரொம்ப உபாச ஜெபம் கூட பண்ணனா இல்லை, ஞாபகம் இல்லை, வருஷம் ஆயிடுச்சு. பாரப்பட்டு ஜெபித்தேன், உபாசிச்சு கூட ஜெபிச்சேன் கத்தரி தெரியும். ரொம்ப பாரப்பட்டு ஜெபித்தேன், உபாசிச்சு கூட ஜெபிச்சாலும் ஜெபிச்சிருப்பேன். அந்த ஜெபம் அவருக்கு ஜெபிச்ச ஜெபத்தில் கர்த்தர் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த அவங்க அப்பா மூலிமா அதாவது அவங்க தலைமுறைமா வந்த அந்த சாபத்தினால் வரக்கூடிய அந்த கேன்சர் வியாதியிலேருந்து கர்த்தர் ஒரு பெரிய விடுதலை கொடுத்து அவருக்கு அந்த கேன்சர் வியாதியை இல்லாத அளவுக்கு சரித்தில் ஒரு பெரிய விடுதலை கொடுத்து, பெரிய சுகத்தை கொடுத்து, அவருக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து, அவரை நல்ல மாதிரி கர்த்தர் மீட்டெடுத்தாருங்க. இதுதான் உண்மை. ஏன்னா வசனம் என்ன சொல்லுது பாருங்களேன், சாபத்தில் இருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அந்த சாபத்தில் உள்ள வியாதியிலேருந்து அந்த சகோதரனை, அவர் பெயர் கூட இப்போ எனக்கு மறந்துருச்சு, அந்த சகோதரன் என்ன செஞ்சார், கர்த்தர் என்ன செஞ்சார், சாபத்திலேருந்து மீட்டெடுத்தார். அந்த சாபத்தில் அந்த வியாதியிலேருந்து மீட்டெடுத்தார். அப்போ இதை என்ன சொல்வீங்க, இது உண்மையான சாட்சி, இது உண்மையாக நடந்த சம்பவம். அதே அப்பாவுக்கு அதே வயசில் பையனுக்கே அந்த வியாதி வரணும், இல்லை யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த சாபம் தானே, அந்த அவங்க தாத்தாவோ அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களோ ஏதோ பண்ண அந்த பாவம் சாபமாக மாதிரி தான். அப்பாவுக்கும் அதே வயசில் அந்த வியாதி, அந்த கேன்சர் வியாதி, பையனுக்கும் அதே வயசில் அந்த கேன்சர் வியாதி வந்துடும். இது சாபத்தோட அந்த வேறு, சாபத்தோட வேறு அப்படி மரத்தை மட்டும் வெட்டி விட்டுருவாங்க. ஆனால் அது கீழேருந்து என்ன செய்யும், அந்த வேறு முளைச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த அந்த மரத்தை வேரோடு பிடிங்கிட்டிங்கன்னா அந்த சாபத்தோட கிரியல் உங்களை விட்டு உங்கள் குடும்பத்தை விட்டு என்ன செய்யணும், அது அறுக்கப்பட்டுரும். அப்போ உங்கள் குடும்பத்தில் சாபத்தினால கூட என்ன செய்யும், வியாதி வரும். அப்போ அந்த சாபத்திலிருந்து இந்த வசனத்தின்படி நீங்கள் அறிக்கைட்டு ஜெபம் பண்ணும்போது அந்த சாப கட்டுகளை கத்துற அந்த சாபத்தோட வேறுகளை அறுத்து அந்த சாபத்தினால வியாதியை உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க யாருக்கோ அந்த சாபத்தினால வியாதி எது வந்ததுன்னா இந்த மாதிரி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் என்ன செய்வாங்க, அந்த சாபத்திலிருந்து அந்த சாபத்தோட வேரை பிடுங்கி போட்டு அந்த சரீரத்தில் ஒரு சுகத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சாபத்தோட வேர்களை பிடுங்கி போட்டு உங்க பிள்ளைங்களுக்கோ உங்க குடும்பத்தில் உள்ளவங்க யாருக்கோ சாபத்திலிருந்து அந்த சாபத்தினால வந்திய வியாதியிலிருந்து இயேசு கிறிஸ்து நாமத்தில் விடுதலை கொடுத்துட்டீங்கப்பா, விடுவிக்கிற வல்லமை இறங்கிட்டப்பா, மாற்றம் உண்டாயிட்டு நீங்க ஜெபிக்கும் போது அந்த சாபத்துல வேற அடுத்து அந்த சரீரத்தில் நல்ல சுகத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுத்து இயேசுவோட ரத்தத்தினால நம்ம ஓடுது, இயேசு ரத்தம் அப்படி நீங்க அறிக்கைட்டு ஜெபம் பண்ணும்போது அவர் ரத்தத்தினால என்ன செய்வாரு, உங்களை அவங்க சரீரத்தில் நல்ல ஒரு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கண்டிப்பா கொடுத்து இன்னும் உங்க சரீரத்தை ஆரோக்கியமான சரீரமா இயேசு கிறிஸ்து கண்டிப்பா மாற்றுவாங்கங்க. இதே மாதிரி தான் ஒரு சகோதரி ஊழியம் பண்ணுறாங்க. அவங்களுக்கும் அவங்க 4 அந்த அம்மா கூட பிறந்தவங்க 4 அவங்க மாப்பிள்ளை கூட பிறந்தவங்க 4 பேர் அண்ணன் தம்பி. 3 அண்ணன் தம்பி அதே வருஷம் அந்த அக்டோபர் மாதம் இறந்து போயிடுவாங்க. வருஷம் அந்த லாஸ்ட்டு ஒரே ஒரு குழந்தை மட்டும் அவங்க இருந்தாங்க. அப்போ ஐயா அந்த மாதிரி நான் ஊழியம் பண்ணுறாங்க, அவங்க வாரம் ஊழியம் கூட்டம் நடத்துவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஆத்மாக்கள் வருவாங்க. அப்போ அந்த அம்மாவுக்கு என்ன செய்யலை, இந்த வசனத்துள்ள வெளிச்சம் அவங்களுக்கு தெரியல. அப்போ ஐயா இந்த வருஷம் என் குழந்தை இறந்துடக்கூடாது ஐயா, என்னையா செய்யன்னு தெரில, இந்த மாதிரி அழுது அப்படி 3 பேர் இறந்து போனாங்க. ஏன் அவங்க வீட்டுக்காரும் கொஞ்சம் வயசில் தான் இறந்துருக்காங்க. அப்போ அந்த அம்மா என்ன செய்யுது, ஒரு டீச்சராக இருந்தனால கவர்மெண்ட் டீச்சர்லாம் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, 2 பிள்ளைங்களை வளர்த்துட்டாங்க. அப்போ என்ன செய்ய அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் நான் அவங்கள்ட்ட சொன்னேன், பயப்படாதீங்க, நீங்கள் கலங்காதீங்க, அந்த வசனத்தை வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். மரத்தில் தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டிருக்கான், அதனால் எங்கள் முன்னோர்கள் செஞ்ச சாபத்தினால் வரக்கூடிய இந்த சாவு, அடுத்தடுத்து நடக்கக்கூடிய இந்த மரண கட்டுகள் அறுக்கப்பட்டு போட்டோம், இயேசு கிறிஸ்து நாமத்தில் அறுக்கப்பட்டு இன்னும் மரத்தில் தொங்கப்பட்டு எங்கள் குடும்பத்தில் சாபத்துக்காண்டி நீங்கள் சாபமாயிட்டீங்க, இனிமேல் சாபம் எங்களுக்கு கிடையாது, இனிமேல் ஆசீர்வாதம், நாங்கள் நல்லா இருப்போம், இயேசு ரத்தம் ஓடுதுன்னு சொல்லி உங்கள் கொழுந்தனை ஜெபம் பண்ண சொல்லுங்கள், நீங்களும் அவருக்காண்டி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி நானும் ஃபோனில் ஜெபிச்சு விட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷத்துலேருந்து அவங்க கொழுந்தை இப்போ வரைக்கும் சாவலை. ஏன்னா நான் ஜெபிச்சு விட்டு கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் இருக்கும். அந்த அம்மாவும் ஜெபிச்சிருக்காங்க, அவங்களும் ஜெபிச்சிருக்காங்க. அப்போ அந்த சாபத்தினால் வரக்கூடிய அந்த சாவு கூட விலகி போயிருது.
அப்போ சாபம் வந்து என்னதுன்னா ஒரு உயிரை கூட அந்தந்த வயசு வரையும் உயிர் கூட போகுது, வியாதி கூட வருது. அப்போ நீங்களும் என்ன செய்யுங்க, அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க சகோதர சகோதரிகள், உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய 4 ஜெனரேஷனும் நீங்கள் பண்ணுற பாவத்தினால அவங்க அவஸ்தைப்பட்டுறக்கூடாது. அதனால் நீங்கள் ஒவ்வொருத்தரும் வீடியோ பார்த்துட்டு இருக்க சகோதர சகோதரிலாம் பாவத்துக்கு நீங்கள் தூரமாகுங்க. நீங்கள் பாவம் பண்ணிட்டு போயிருவீங்க, கர்த்தர் உங்கள்கிட்ட விசாரிக்காட்டினாலும் உங்களுடைய வரக்கூடிய சந்ததி, ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோரு, இந்த 4 சந்ததிக்குள்ள என்ன செய்வார் ஆண்டவர் கண்டிப்பாக விசாரிப்பார். அது வியாதியாக கூட வரலாம், அது வந்து தரித்திரமாக கூட வரலாம், அது என்ன செய்கிறது ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு ஆக்சிடென்ட், விபத்து அந்த மாதிரி கூட வரலாம், மரணமாக கூட வரலாம். அதனால் என்ன செய்யுங்க, தயவு செய்து வீடியோ பார்த்துட்டு இருக்க சகோதர சகோதரிகள் யாருக்கும் எந்த பாவமே செஞ்சிடாதீங்க. பாவத்தை செய்யணுங்கிற மனசில் கூட நினைக்காதீங்க, கனவுல கூட நினைக்காதீங்க. பாவத்துக்கு தூரமாகுங்க. ஏன்னா நீங்கள் ஆண்டவரோட பிள்ளைங்களா இருக்கீங்க. ஏன்னா ஒரு கணத்தை அடித்தா மறு கணத்தை காட்டக்கூடிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஆராதிக்கிறீங்க. அதுபோல் எல்லாத்தையும் மன்னிக்கக்கூடிய ஆண்டவரை நீங்கள் ஆராதிக்கிறீங்க. அதனால் நீங்கள் நினச்சிங்க பாவத்துக்கு தூரமாகி நீங்கள் வாழ உங்களை பழகுங்க. அதனால் அப்போ உங்களுடைய பின்னாடி வர சந்ததி நினச்சிங்க ஆசீர்வாதமாக நன்மைகளை சொந்தத்துக்கூடிய சந்ததியாக கண்டிப்பாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் சந்ததியை வாழ வைப்பாங்க. யோசிச்சு பாருங்கள். அந்த வீடியோ பார்க்குற சகோதரர் உடனே யோசிச்சு பாருங்கள். உங்கள் பிள்ளைங்களை இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள். கண்ணு முன்னாடி நிப்பாட்டி நம்ம எதுவும் பாவம் செஞ்சுட்டு போனால் நம்ம பிள்ளை வந்து நோயினாலேயோ இல்லை ஆக்சிடென்ட்னாலேயோ தரித்திரத்தினாலே பாதிக்கப்படுவாளா? நம்ம ஏன் பாவம் செய்யணும்? ஒருத்தரை பிடிக்கலையா, குடும்பத்தை பிடிக்கலையா, ஒருத்தர் கெட்டது பண்ணாலும் அவங்கள விட்டு நம்ம தூர போயிடுவோம். அவங்களுக்கு நல்ல மாதிரி ஜெபிப்போம், நம்ம நல்ல ஆண்டவர் ஆராதிக்கும். அப்படி ஒரு முடிவெடுங்க, அப்படி ஒரு தீர்மானம் எடுங்க. அந்த வார்த்தையின் மூலிமா கர்த்தர் உங்களோட பேசியிருப்பாங்க நான் விசுவாசிக்கிறேன். அதனால் யாருக்கும் பாவத்தை செஞ்சு பின்னாடி வரக்கூடிய சந்ததிக்கு சாபத்தை நீங்கள் என்ன செஞ்சுறாங்க, உருவாக்கி கொடுத்துறாங்க. அதனால் சாபத்தில் கூட கண்டிப்பாக என்ன, சாபத்தினால கூட வியாதி வரும். சாபத்தினால கூட தான் எசேக்கியா ராஜாவுக்கு வியாதி வந்திருக்கு. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா அந்த வியாதியிலேருந்து வெளியே வரதுக்கு என்ன செய்யணும், நீங்கள் வந்து அந்த வசனத்தை வச்சு நீங்கள் என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த அவர் உங்களுக்காண்டி என்ன செஞ்சிடும், அந்த வியாதிக்காண்டி, உங்களுடைய அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த மரணத்துக்காண்டியோ, அடுத்தடுத்து வரக்கூடிய என்ன சொல்கிறது, அந்த அடுத்தடுத்து வரக்கூடிய என்ன சொல்கிறது, குடும்பத்தில் காணக்கூடிய சங்கடத்துக்காண்டியோ என்ன ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு, மரத்தில் தூக்கப்பட்டு அவர் என்ன செஞ்சிருக்காரு, சாபமாக இருக்கு. அந்த வார்த்தையின்படி நீங்கள் ஜெபிங்க. இயேசு ரத்தத்தினால கழுவப்பட்டு இயேசு ரத்தம் ஓடுது, முப்பாட்டம் ரத்தம் ஓடலான்னு சொல்லி அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணி பாருங்க. சாபத்தினால் உள்ள மரணக்கட்டுகள், தரித்திரங்கள், வியாதி எல்லாத்திலையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு விடுதலை கொடுத்துருவாங்க. கர்த்தர் தான் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களோட பேசியிருப்பாங்க நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ ஜனங்கள். கர்த்தர் கிருபை உங்களோட கூட இருப்பதாக.